ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானாக்கனா. இன்றைக்கி நம்ம சில்லி ப்ரான்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு 350 கிராம்ஸ் ஆஃப் ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட், பெப்பர் பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் மைதா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 ஹவருக்கு மேரினேஷனில் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இது எல்லாமே கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது ஹீட் நான் கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா ரப்பரி ஆகிடும். அதனால் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், 1/2 ஸ்பூன் சுகர், பெப்பர் பவுடர் நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கோஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு தூள் உரிச்சதை ஆட் பண்ணி நம்ம கோஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா இந்த கோஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணி பாருங்கள், சால்ட் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ப்ரான்ஸ் நம்ம அந்த சில்லியோட நல்லா கூட்டாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டோன்னா நம்மளுடைய சில்லி ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் சரி, இல்லை காரம், பெப்பர் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.